தூத்துக்குடி மாநகராட்சி 51வது வார்டு இந்திரா நகர் மற்றும் திருவிக நகர் பகுதிகளில் 3 நாட்களாகியும் மழைநீர் அகற்றப்படாத நிலையில் மழைநீரை உடனடியாக அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் நமது செய்தியாளர் முத்துராமன் இணைகிறார். வணக்கம் முத்துராமன், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தூத்துக்குடி மாநகராட்சி 51வது வார்டு பகுதியான இந்திரா நகர், திருவிக நகர் இந்த உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் 3 நாட்களாக அகற்றப்படாத மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட்ட 54வது வார்டில் உள்ள இந்திரா நகர், திருவிக நகர் பகுதியில் மழைக்காலங்கள் ஏற்பட்டதை தொடர்ச்சியாக மழைநீர் தேங்கி உள்ளது. இந்த பகுதியில் 3 நாட்களாக மழைநீரை மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை. மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும். இதனால் தண்ணீரில் தொடர்ந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சில வீடுகளில் தண்ணீரினால் வெளியூர்களுக்கு உறவினர் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இதனால் போர்க்கால அடிப்படையில் தண்ணீரை அகற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஆனால் மாநகராட்சி இதுவரை யாரும் எட்டி கூட பார்ப்பதில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநகராட்சி நேற்று முதல் இரவு பெய்து மழை பெய்து 3 நாட்கள் மழை பெய்து இன்று தற்பொழுது கூட லேசான விட்டு பெய்து தற்பொழுது மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம், காயில்பட்டினம், சாத்தாங்குளம், ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதியில் மழை பெய்துள்ளது. மாவட்டத்தில் சராசரியாக 591 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சராசரியாக 31.11 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியாக இந்த தண்ணீரை அகற்ற வேண்டும், போர்க்கால அடிப்படையில் அகற்ற வேண்டும். இதுக்கு சுகாதாரமான ஒரு கேடு வரும். அதனால் எங்களுக்கு ஒரு நோய் வர வாய்ப்பு உள்ளது, தொற்று வருகிறது. அதனால் அகற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். தொடர்ந்து மழைநீர் வடியாத பகுதிகளைச் சேர்ந்த இந்திரா நகர் மற்றும் திருவிக நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். என் வீட்டுக்கு பின்னாடி தண்ணி கிடக்கு. தண்ணி வத்த நாத்தம் இருக்க முடியாது. கொசு தொல்லை தாங்க முடியல. நீங்கள் உடனடியாக அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வழி பாருங்க. திருவிக நகர், இந்திரா நகர் என் வீட்டுக்கு பின்னாடி தான். நான் இருக்கிறது முதல் தெருவில் இருக்கேன். எனக்கு பின்னாடி இந்த மாடியில் தான் நான் இருக்கேன். எனக்கு தண்ணி கட்டிக்கிட்டு இந்த நாத்தம் இருக்கவே முடியல. அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு பின்னால் மூஞ்சி கொடுக்க முடியல, உள்ள சமையல் பண்ண முடியல, சாப்பிட முடியல. யாருமே வரல. நாங்கள் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல. நான் இன்றைக்கி தான் வீட்டில் இருக்க போய் பார்த்துருக்கேன். வேலைக்கு போய்ட்டுனா இது கூட பார்க்க முடியாது. திருவிக நகர், எஸ்எஸ் நகர், ஜே நகர்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பகுதிகள் இங்கே இருக்குது. எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலங்களில் வந்து எங்களுக்கு மழை தண்ணி தேங்கி வீட்டை விட்டு வெளியே வர மக்கள் வெளியே வர சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு வந்துட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தண்ணி கட்டி இப்போ வந்துட்டு வீட்டை விட்டு மக்கள் இது கொசு தொல்லை, அதாவது என்ன சொல்கிறது, தொற்று நோய் பரவ அபாயம் ஏற்படுது. அதனால் பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்குது. இது வரைக்கும் ஒருத்தர் வந்து பார்க்கலாங்க. இது வரைக்கும் தூத்துக்குடி மாநகராட்சியில் இருந்தோ யாருமே வந்து இதை யாருமே வந்து எட்டி பார்க்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.